அந்த காலத்துல ஜான் ஹஸ் என்கிற ஒரு தேவ மனிதரை கர்த்தர் எழுப்பினார். அவர் எழும்பி சபையின் பாவங்களை அவர் கண்டித்து எதிர்த்து பேச ஆரம்பித்தார். சபையில நடக்கிற அக்கிரமங்கள், சபையில நடக்கிற பாவங்களை சுட்டி காண்பித்து பேச ஆரம்பித்தார். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இருந்த சபை தலைவர்கள், பிஷப், அந்த போதகர்கள் இருந்தவங்களே அவரை உயிரோடு கொளுத்தி கொலை செய்தார்கள். அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். எல்லார் ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிற தெருவில் வைத்து மரத்திலே கட்டி அவரை உயிரோடு கூட கொளுத்தி கொலை செய்தார்கள். யாராவது சபைக்கு விரோதமா பேசினா, சபைக்கு விரோதமா எழும்பினால் கொண்டு போடுவோம் என்பதாக சாத்தான் அரசியலை சபைக்குள்ளே கொண்டு வந்து சபையை பாழாக்கி விட்டான். தந்திரமாய் அவன் கிரியை செய்து சபை பாழாய் போனது. ஆனால் ஆண்டவர் அப்போது ஊழியர்களை எழுப்பி எழுப்புதலுக்கான பல காரியங்களை செய்து கொண்டே வந்தார்.